தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தமிழ்நாடு ஒரு ஆன்மீக பூமி என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கு எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக பழமை வாய்ந்த பல சிறப்புகள் கொண்ட அற்புதமான கோவில்கள் அமைந்திருக்கும். மேலும் அந்த கோவில்கள் கட்டியதற்கு பின்னாலும் ஒவ்வொரு சிறப்பம்சங்களும் இருக்கும். அப்படியாக முன்னொரு காலத்தில் தமிழ்நாட்டில் என்னதான் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி நடந்து சண்டையிட்டு கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் யாருமே கோவில் கட்டுவதையும் ஆன்மீகத்தையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவர்களின் ஆன்மீக ஈடுபாட்டால் தான் இன்று தமிழ்நாட்டில் எங்கும் காண கிடைக்காத பல கலைநயம் கொண்ட கோவில்களை நம்மால் தரிசிக்க முடிகிறது. அந்த வகையில் 900 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு இன்றளவும் வழிபாட்டில் திகழும் ஆலயம்தான் பெரியாக்குறிச்சி தோலீஸ்வரர் திருக்கோவில். ஜெயங்கொண்டத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் அரியலூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள பொன்பரப்பி என்ற ஊருக்கு சென்று அங்கிருந்து வடமேற்கில் 5 கிலோமீட்டர் பயணித்தால் பெரியாக்குறிச்சி என்ற அழகிய கிராமத்தை அடையலாம். அரியலூர் என்றாலே மேலே முந்திரி காடுகள், கீழே செம்பாறாங்கற்கள், அதற்கும் கீழே சுண்ணாம்பு பாறைகள் என்பதுதான் நம் நினைவுக்கு வரும். தமிழகத்தின் 80% சிமெண்ட் உற்பத்தி அரியலூர் மாவட்டத்தில்தான் நடைபெறுகிறது. இதனால் இந்த மாவட்ட மக்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். பெரியாக்குறிச்சி என்னும் அழகிய இந்த கிராமத்தின் மத்தியில் அமைந்திருக்கிறது பெரிய வளாகத்துடன் இந்த தோலீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயத்தின் ராஜகோபுரத்திற்கு அருகிலேயே அரசாங்க பள்ளிக்கூட கட்டிடம் ஒன்றும் இயங்கி வருகிறது. மேலும் 500 ஆண்டுகளை கடந்த மிக பிரம்மாண்டமான 2 ஆலமரங்களும் அமைந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்து சென்றால் ஆலயத்தின் ராஜகோபுரத்தை அடையலாம். முகப்பு வாயிலின் மேல்புறமாக எளிமையாக கட்டப்பட்டிருக்கிறது இந்த 3 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தையும் கடந்து உள்ளே சென்றால் சுற்று மதில் சுவற்றுடன் அகன்ற வளாகம், அதாவது ஆலயத்தின் வெளிச்சுற்று காணப்படுகிறது. அதன் மையத்திலே உயர்ந்த மேடை போன்ற அமைப்பில்தான் இந்த திருக்கோவிலே அமைந்திருக்கிறது. ஆலயம் அமைந்திருக்கும் அந்த கருங்கல் பீடத்திற்கு முன்பாக ஒரு 4 கால் மண்டபத்தில் பெரிய அழகிய நந்தி கம்பீரமாக திருக்காட்சி தருகிறார். இந்த நந்தி மண்டபத்திற்கு உயர்ந்த விமானம் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளது. இது வியப்புக்குரிய ஒன்று. இந்த நந்தியம்பெருமானுக்கு பின்புறமாக தான் பலிபீடம் அமைந்திருக்கிறது. இந்த பெரியாக்குறிச்சி சோழீஸ்வரர் திருக்கோவில் 2ஆம் ராஜாதிராஜன் காலத்தில் கட்டப்பட்டதாக இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது. இந்த சோழ மன்னனின் 3 மற்றும் 8ஆம் ஆகிய ஆட்சி ஆண்டுகளில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் நிறைய அமைந்திருக்கிறது இந்த கருங்கல் பீடத்திலே. பெரியாக்குறிச்சியிலும் இதன் அருகில் இருக்கும் கொடுக்கூர் என்னும் ஊரிலும் வங்கார முத்தரையன் என்பவர் இந்த 2 கோவில்களையும் அவருடைய சொந்த மேற்பார்வையில் கட்டினார் என்பதையும் இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் உறுதி செய்கிறது. இந்த சோழ மன்னன் தனது 3ஆம் ஆட்சி ஆண்டில் புகழாபரண நல்லூர் என்ற கிராமத்தை இந்த ஆலயத்திற்கு இறையிலியாக வழங்கி இருக்கிறார் என்பதையும் இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. சுமார் 900 வருடங்களுக்கும் முன்பு கட்டப்பட்ட இந்த ஆலயம் கருவறை, இடைநாழி, அர்த்த மண்டபம் என்ற அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு முன்பு இருக்கும் அந்த கருங்கல் பீடம் இங்கு ஒரு முகப்பு மகா மண்டபம் இருந்தது என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. அர்த்த மண்டபத்தின் வாயிலில் சுவர் கல்லிலே ஒரு புறம் விநாயகரும் மறுபுறம் முருகனும் செதுக்கப்பட்டுள்ளார்கள். இந்த மண்டப வாயிலிலே பெரிய விநாயகர் ஒருவரும் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். அர்த்த மண்டபத்தில் சுவாமி, அம்பிகை ஆகிய 2 கருவறைகளும் இணைகின்றன. அர்த்த மண்டபத்திற்கு அடுத்தாற்போல இருக்கும் கருவறையில் இறைவன் தோலீஸ்வரர் சற்று பெரிய சிவலிங்க மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். சிவலிங்கத்தின் மேல் விதானத்தில் ருத்ராட்சங்களினால் செய்யப்பட்ட ருத்ராட்ச பந்தல் மிக நேர்த்தியாக அழகுற காட்சியளிக்கிறது. சோழர் காலத்தில் உருவான சோழீஸ்வரரை வணங்கிவிட்டு மீண்டும் அர்த்த மண்டபத்திற்கு வந்தால் வலதுபுறமாக, அதாவது தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் அன்னை அருள்பாலிக்கிறார். இத்தலத்து அன்னையின் திருநாமம் பெரியநாயகி. இந்த பெரியநாயகி அம்மன் அபய அஷ்ட வரத முத்திரிகைகளுடன் 4 திருக்கரங்களுடன் எழிலுற காட்சியளிக்கிறார். அன்னையின் திருமேனி மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அர்த்த மண்டபத்திலேயே நவகிரக நாயகர்களுக்கான தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது. நான் முன்னர் குறிப்பிட்டது போல இந்த தலத்திற்கு அருகில் இருக்கும் கொடுக்கூரில் உள்ள கோவில்கள் சோழர் கால அம்சங்களை எல்லாம் இழந்து தற்பொழுது சாதாரண கோவில்களாக கல்வெட்டுக்கள் எதுவும் இல்லாமல் காட்சியளிக்கிறது.
ஆனால் இந்த பெரியாக்குறிச்சி சிவன் கோவிலில் கல்வெட்டுக்கள் நிறைய உள்ளன. இந்த ஆலயத்தில் சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட தட்சிணாமூர்த்தி சிலை ஒன்று மிகவும் அழகாக சிற்ப கலைக்கு சாட்சியாக திகழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆலயம் திருப்பணி செய்த பொழுது இங்கிருந்து அகற்றப்பட்டு அருகில் இருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு கொண்டு சென்று அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆலயத்தின் கருவறை கோஷ்டங்களில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, மகாவிஷ்ணு எல்லோருமே அருள்பாலிக்கிறார்கள். கருவறை பக்கவாட்டு சுவர்களிலும் கூட ஏராளமான கல்வெட்டுக்கள் எல்லாம் காணப்படுகிறது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஆகியோருடைய கல்வெட்டுக்கள் கூட இங்கு காணப்படுகிறது. மேலும் ராஜேந்திர சிம்ம மூவேந்த வேளான் என்ற பெயரில் கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது 2ஆம் ராஜேந்திர சோழனின் படை தளபதிகளில் ஒருவர் இவர் என்பதையெல்லாம் அறிய முடிகிறது. இந்த ஆலயத்தின் வெளிச்சுற்று மதில் சுவரனை ஒட்டியபடி விநாயகர் சன்னதி, முருகன் சன்னதி மற்றும் லட்சுமி சன்னதி எல்லாம் தனித்தனியாக அமைந்திருக்கிறது. அங்கெல்லாம் சென்று அவர்களையெல்லாம் வணங்க வேண்டும் என்றால் சற்று நெருஞ்சி முட்களுக்கு இரத்த தானம் செய்ய வேண்டியிருக்கிறது. இங்கே படர்ந்து கிடக்கும் நெருஞ்சி முற்களை பார்க்கும் பொழுதே தெரிகிறது பராமரிக்க போதிய ஊழியர்கள் இல்லை என்பது. காலில் முள் குத்தினால் என்ன, அதற்கு தான் சக்க தன்மானம் இப்பொழுதே நமக்கு கிடைக்கப் போகிறதே. ஆம், அந்த சுவரினை ஒட்டி அமைந்திருக்கும் விநாயகர் சன்னதியில் இருக்கும் திருவுருவச் சிலை, முருகனின் சன்னதியில் இருக்கும் திருவுருவச் சிலை, லட்சுமி தேவியின் திருவுருவச் சிலை எல்லாமே சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சிற்ப கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. ஒவ்வொரு சிலைகளும் அவ்வளவு அழகாக நுணுக்கமாக செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பழைமை மாறாமல் அப்படியே மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏராளமான பொருள் உதவி தேவைப்பட்டிருக்கும் என்பதையெல்லாம் நம்மால் அறிய முடிகிறது. பெரியாக்குறிச்சி தோலீஸ்வரர் திருக்கோவில் அரியலூரிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும், செந்துறையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும், பொன்பரப்பிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.